என்ன டிஃபன் ரெடி. இத வர. மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? தூள் கலப்படா. இந்தா சட்னி போட்டுக்க. மா நீயே போடுமா. ஏன் இத கூட போட்டுக்க முடியாது? எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். என்னடா நீ? ஐயோ, என்ன வீடடா இது? நின்னா முட்டுது, உட்கார்ந்தா இடிக்குது, தும்னா மோட்ல இருந்து மண்ணா கொட்டுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு, பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கே 250 ரூபா வாடகை. இது டவுனுமா, அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா. அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 கொடுத்தனும். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு எப்படா இருக்க முடியும்? அம்மா தண்ணி கொஞ்சம் கொடு, கை கழுவணும். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? என்னடா சாப்பிடுற? இரு இரு, ஏன் கத்துற? இந்தா தொடச்சுக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாய் பொழுது நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்களாம் ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க டுவெல்ஸ் போயிடுச்சுங்களா? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்கு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. கண்ணு சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துரும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. கில்லாடிடா நீ. டேய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம தெருமணியில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். போய் அவனை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன் தான் எனக்கு அம்மாவை போறதே தெரியல. 1 கிலோ அரிசி என்ன விலை விற்குது தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணிச்சுமாமா. இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி படிக்கையோட வந்துகிட்டு இருக்காமா. டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரது? யாருங்க? டேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மா இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு. டேய், உன்னை நான் அடிக்காத நாளே இல்லடா. அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னப்பா அப்படி அழைச்சு போயிட்ட? ஐயோ, ஒரே அலைச்சல்மா. அப்படியா? ஏய் ஏய், இது உமா தானே இது? ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் மாசம் வந்திருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான் அவன். அவகிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டிய. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டு கலாட்டா. டேய், என்ன? முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டா பிடிக்கும் இல்லடா? இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன? ஏமா நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட்பா. நீ போடா. கைய விடு. டேய், ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. போலீஸ். என்ன நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி ஷண்பகம். இந்த ஆள்கிட்ட சொல்லு. இவங்க தான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி ஷண்பகம். நான் யாரு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர்னு. பொம்பளைங்க கூட போலீஸ மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லி இருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, ஒரு அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் கொடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ
அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலியை பிடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான். அதே திருடன் தான் வந்தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது நிறுத்திக்க. அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவரு. பாப்பா இங்க வாமா. நீ பாப்பாவா? நீ ஓரமா போ. நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயினை ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு. உங்க வீடு எங்க இருக்கு? இதான். வீட்டுல ஆம்பளைங்க ஒத்துரு இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய், பேச்ச மாத்தாத. உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா. இந்த 2 விரல் போதும். முதல்ல ஓ 2 கண்ணையும் சதக்குன்னு குத்துவேன். உனக்கு கண் பார்வை போயிடும். ஐயோ. உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்குன்னு தட்டுவேன். நீ துபகட்டி இருந்து கீழே விழுந்துருவ. அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்ட. ஏய், தைரியம் இருந்தா வாடா. வா, வந்து மோதி பார். சாபாஷ். என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள்ல வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன். அவனை தூக்கிட்டு போய் லாக்கப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையனுக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரசு, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிக்கிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி. காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடதான் கத்துறாரு. என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கிறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நீ யார் ராணி? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்டா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ், அப்படித்தான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமைய பாரு. போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்க இல்ல, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா? போதையில இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்ன இவன் வாரானா பாராட்டுறானா? ஏய், வாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். என்ன என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற? நான் 9 மணிக்கு வருவேன்னு தெரியும்ல? ஏற வண்டியில. நான் ஒண்ணும் வண்டியில வரல. இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வர்றேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீயே அவனுக்கு வாய்க்கு ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சுக்க போல் இருக்க. டேய், இது தெய்வத்துக்கே எடுக்காதடா. நன்றி மறக்க கூடாது, தெரியுமா? அண்ணா, ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுன நடக்கிறத வேற. போறேன் நானே போய் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு தான் மறுவேலை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. ஐயோ, சிரிக்கிறானே. குளிச்சியா? தூங்குனியா? எழுந்துரு. எதுக்குடா? கொட்டிக்க வானா? ஐயோ, வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா 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 வா. ஏய் மாதவா, சிரிச்சா ஏன்டா பலகீனமாவறேன்? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா.
நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதை செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படி வேணாலும் செய்யலாம். பயங்கரம். என்னடா வீட்டு வாடகை சொன்னேன்டா. ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க 3 பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இருந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தான். அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்து இருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்க, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட்டுக்கு எடுத்துறாத. ஏங்க, இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாமே. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார்? அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படிடா உனக்கு இந்த தந்தி கொடுக்குற ஐடியா வந்தது? தின்றடா, என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா. தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏன்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். என்ன வேற என்ன வந்திருக்கு தந்தியில? அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டியே அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை கோயிந்தாதான். என்னடா? புறப்படுமா, 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா. உமா, பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்கம்மா போலாம். என்னடா நீ இப்பவே சாமான்லாம் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ. நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மாவும் உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, ஐயோ, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்ன இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்துட்டு வந்துறேன். டேய், நீ எங்கடா போற? டேய் மாதவா, நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன? சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீடெல்லாம் பத்திரமா பாத்து. அது முடியாதுடா, வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டான பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட.
எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி வருத்தப்படாதடா. உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தந்தை அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். வந்துடாத. நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயில்லயே போயிடுறோம்டா. போயா என்னடா இது சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம் இப்போ. அப்போ பெங்களூர் தந்தி அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ உங்களை தான் சொல்றாங்க போங்கயா. ஏன்டா அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வரதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டிருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனால தான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்கு? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற. என்னமோ போட. நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வட்டீங்களா? நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்குடா. பஸ் ஸ்ட்ரைக். இன்னைக்கு தான் எவனும் சாகலையா? அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல தூஸ் போயிட்டான். எவன் போனா எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளைக்கு காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா அந்த பெட்டில எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல. போ. அப்படியே ஏன் பெட்டி எடுத்து வந்துடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதான், கூச்சப்படாத. அடாடாடா, எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன்? ஏன் கஷ்ட காலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபாய் கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. காவலுக்கு தான். ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை என் ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ். உள்ள வந்து பார்த்தா ஒரே தரித்திரம். தெரியுது இல்ல? அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஏங்கா இவனாவது கூர்க்காக்கு மாசம் 10 ரூபாய் கொடுப்பானா? கொடுப்பான். என்னன்னு தான் படிச்சவன் இல்லையா? Could be because of that only I have been cut away from this world. Her thoughts are highly astonishing. My inability to break away from her feelings, expressions, and emotions. அக்கா புடிச்சிட்டு வராங்கா. இங்கிலீஷ்ல திட்டாலும் திட்டுவான். பேசாம இரு. இந்த காலையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செக்ரட்டரிங்கிற முறையில நான் தான் பொறுப்பு. இந்த ஆளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் பாரு. Star-studded sky. I can't believe that Good she morning, has sir. left me. Good morning. Good. I live with the feeling
that she is still with me. சார், ப்ரொஃபசர் சார், இது பாருங்க. இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல. நீங்களே இப்படி குடிச்சிட்டு போனா பசங்களா எப்படி படிப்பாங்க? குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால சீ போடி. என்ன சிரிப்பு உனக்கு? மாட்டையன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன். இப்படி பொம்பளைங்களை மதிக்க தெரியாதனால தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா. மூஞ்சியும் மொகர கட்டையும். பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? கரெக்ட். மேடம் கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சோகத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்னா கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசென்ஸ் கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்திருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாம்க்கா. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான். அட நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. ஏய் மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத, அமுக்குடா. நீ அமுக்கிடுவ. இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வாணுன்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா, அக்கா என்ன? கூர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டோமே. ஐயோ, என்னங்க? கூர்க்காங்க. கூர்க்கா. ஐயோ, நில்லு நில்லு நில்லு. இரு, நீ கூர்க்கா தானே? जी हाँ, हम गुर्गा हाय. ஹிந்தி ஹிந்தி. இவ்வளவு உயரம் இருக்கிறாங்க, வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது. भाई और बहनों, न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया. இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க 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 இருங்க, இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கான் சார். இவனை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே சார். இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह, भीम सिंह का पट्टा राम सिंह. हाँ. 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ. பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुर्गा से सवार उठा है. பயப்படாதீங்க பயப்படாதீங்க.
ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். நீங்க 2 பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன், சூரனை பிடிப்பேன். हमको एक घर चाहिए. வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். மூதேவி யோ, என்னயா தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான். இல்ல இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போனப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அதுல டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே शुक्रिया मैम साहब. ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का बेटा राम सिंह. இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே டிக்கெட். டேய் மாதவா, என்னோட நிலைமையை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையாடுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான். எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பஹான் பஹான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். பேசுறது பயங்கர சொதுப்பல்ல. எங்கயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில் தாண்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். சம்ஜா சம்ஜாகும். அண்ணா சீக்கிரம் போங்க, அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட். பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. சொல்லு, மந்திரிச்சு விட்டுருமா? டக்கு டக்கு. முதல்ல காலனில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். சீச்சு, நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா. ராம்சிங். ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடி இருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா. சரி, அதனாலதான் அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா, டேய் கொஞ்சம் நேரம் டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்ட, தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. டேய், அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுடா. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு. அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுறேன். அச்சா மே சல்தா ஹூம். ஐயோ, ஏன்டா காலம் பிரிச்சா? டேய், காலனி பூரா பேசிக்கிறாங்க. ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு. என்ன இதுக்காக பாடுறேன்? ஒரு ஜாலிக்கு தான்டா. நல்ல சீனா பண்ணிட்டு போறது. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் திருடனை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடன் பாக்கெட்ல ஏக்குறான், கேட்டோன்னு எடுத்து வெளியே விடுறது. அவங்க என்ன அந்த வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல. ஊர்க்கா வேஷம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா. திருட கிடைச்சிட்டா. எங்கடா? எங்க எங்க? திரும்பி பார். இங்க பார்.
நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார். நான் தான் அந்த திருடன். டேய் என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற. இத காலநிலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா. போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு. அப்பதான் நான் ஓட முடியும். இல்லன்னா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணாடா, ஏதாச்சும் பிரச்சனையா போடா. லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்டுக்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற. நான் நேரா நைட்டு வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துடுறேன். போ. Do as I said, go I say. மாதவா, எப்படிடா இப்படிலாம் பின்ற? இன்னும் கணக்குடா இது. என்னமோ போடா. ரெடியா? சீக்கிரம் வாடா. கிழிஞ்சதுடா கிருஷ்ணகிரி. உன்னை நம்பி மேக்கப் போட்டோம் பாரு, உருப்பிட்ட மாதிரி தான். டேய், திருட்டு பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற. நிஜமா அடிச்சிட கூடாது. அது நீடா. உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. தைரியமா என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருட திருடன்னு கத்து. கத்தி விஷயத்த கத்தி உருவாங்க. ஒரு ஆளு குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்மிடுவீங்களே. இப்படி ஆளு கால அடிச்சு அவன் மூஞ்சி மோரகட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி. நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. முகமுடிய தான் கழட்ட போறேன். இரு. மாதவனா? அட மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும். முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும். நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடி இருப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டில. முதல்ல போலீஸுக்கு யாரா போன் போடு. போலீஸ் வேண்டாம், திருந்தவ கை கால முறி. ஒரு கூர்க்காக்கு சவாரத்தோட என் தாய் எடுத்தாலும் விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகிற தோஷத்துக்காக சொல்றேன். நீ தப்பிச்சு ஓடிடு 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 ஓடிடு. குர்கா, வெரி குட் வெரி குட். கை கொண்டா 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 கைய. பிரமாதம் பிரமாதம். வெரி குட் வெரி குட்.
என்னங்க டீச்சர், எங்க டீச்சர் இந்த பக்கம்? மிஸ்டர் மாதவன், நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். பார்க்கத்தான் டீசெண்டா தெரியல, டீசெண்டா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் நேத்து திருடனா நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சிவா ஒன்னா கேட்டு பாருங்களேன். சிவாவா? யார் அது? நம்ம கூர்க்கா பீம் சிங் கா பேட்டா ராம் சிங். என்ன உளறீங்க? அடிபட்டதுல தலைக்கு ஏதாவது? சரியா போச்சு. நம்பனா நம்புங்க, நம்ப அகட்டி போங்க. அவன் ஒரிஜினல் கூர்க்கா கிடையாது. நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடுமுடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க. அவன் அந்த ஊர் கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன். அப்படியா? ஆமா, அவனுக்கு கூர்க்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். ஒரு வாரத்துல திருடனை பிடிக்கலன்னா வேலை பறி போயிடுன்னு என்கிட்ட புலம்புனா. அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து இது இது உள்ள இது வெளியே. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுவுமே தெரியலையா? உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க. டீச்சர், எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க. எல்லாரையும் குண்டோட கைலாசம் அனுப்பிச்சிடுவேன். நான் ரொம்ப புல்லானவன்னு சொல்லுவீங்க. சரி, என் பாஸ்போர்ட் என்னாச்சு? அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கேன். மாதவ, டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டியடா. என்ன உளறீங்க? கண்டிப்பா வர திங்கட்கிழமை கொடுத்துறேன். இத பாருங்க, அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வச்சுக்காதீங்க. பாரு டீச்சர். டீச்சர், நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திரம் மண்ணை போட்டுடாதீங்க டீச்சர். பாவன் டீச்சர், அவன் ரொம்ப நல்லவன். சொல்ல மாட்டேன். வரேன். தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? திருப்பி தானே உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நான் உனக்கு திருடான அடிக்க சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட. எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆயிட்டீங்களே. நீ கையில அட்ரஸ் வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். டேய், உனக்காக இவ்வளவு அடி வாங்கினே என்ன வீட்டுல வந்து பாத்தியா? நீ இல்ல வந்து பாத்துருப்ப, நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீ வரல. வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கேடு கட்டம். உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயும் வந்து எனக்கு வேலை வாங்கி கூட்டுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட். டேய் மாறவா, நீ செஞ்ச உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கைய விடு. புண்ணிய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். ஏங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது?
எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ஒட்டுவா ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேளை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களே. அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, போன்விட்டா. என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி செகண்ட் ஹீரோ